ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரஹ. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வாம் அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கரபாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சங்கரபாஷ்யத்தில் நேற்று 61வது ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 61வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். சங்கரபாஷ்யத்தோட ஆர்டரில் 74 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பாட்டம் 75 ஆரம்பிக்கிறோம். திரிசாமாசாமகசாம திரிசாமாசாமகசாம நிர்வாணம் பேஷஜம் பிஷக். நிர்வாணம் பேஷஜம் பிஷக். சந்யாசகிருச்சமசாந்தோ சந்யாசகிருச்சமசாந்தோ நிஷ்டா சாந்தி பராயணம். நிஷ்டா சாந்தி பராயணம். திரிசாமாசாமகசாம நிர்வாணம் பேஷஜம் பிஷக். சந்யாசகிருச்சமசாந்தோ நிஷ்டா சாந்தி பராயணம். மொத்தம் இந்த 62வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்குறது 62, 75 சங்கரபாஷ்யத்தோட ஆர்டரில் 75. இதில் 12 நாமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன நாமம்? திரிசாமா அப்படின்னு பகவானுக்கு பேர். திரிசாமான்றதுக்கு அர்த்தம் 3 ஸ்துதிகளால் 3 சாமங்களால் ஸ்துதிக்கப்படுபவர். அதனால பகவானுக்கு பேர் திரிசாமா அப்படின்னு பேர். 3 விதமான சாமகானங்கள் இருக்கு. அந்த சாமகானங்களால் துதிக்கப்படுகின்றவர். அதுக்கப்புறம் சாமகஹ ஒரு நவுனை கொண்டு வந்துட்டார். யாரு சாமத்தை பாடுகின்றானோ அந்த ரூபத்திலையும் பகவான் தான் இருக்கார். சாமகானம் பண்றவங்களோட எல்லா ரூபத்திலையும் பகவான் இருக்கார் அப்படின்னு நினைக்கப்படுகிறது. அப்ப சாமகஹ அப்படின்னு பகவானுக்கு பேர். சாம அப்படின்னு என்ன அர்த்தம்? சாமமாவே இருப்பவர், சாமவேதமாவே பகவான் தான் இருக்கார். கீதாலையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், நான் சாமவேதமா இருக்கேன் அப்படின்ற. அதுக்கடுத்து நிர்வாணம் அப்படின்றது என்ன அர்த்தம்? நிர்வாணம்ன்றதுக்கு அர்த்தம் மோக்ஷம், ஆத்மஞான நிஷ்டை, பிரம்ம நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சத்துக்கு என்ன பேருன்னா நிர்வாணம் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது பேஷஜம் அப்படின்றது. பேஷஜம் அப்படின்னா இந்த சம்சாரத்துக்கு
மருந்தா இருப்பவர், அருமருந்து. பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பகவானை பிடிச்சிக்கிட்டு தானே இப்போ நம்ம மோட்ச மார்க்கத்தில் போயிட்டு இருக்கோம். ஒருவேளை பகவான் இல்லை அப்படின்னா, இந்த பாகவதமோ இல்லை பகவத்கீதையோ இது மாதிரி பக்தின்ற ஒரு சனாதனம் இல்லை அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் தடுமாறிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் எக்கு தப்பா போயிட்டு இருக்கான். இந்த நம்ம சனாதன தர்மம் மட்டும் இந்த பக்தியை மட்டும் சொல்லாமல் விட்டுருந்துச்சு, சிவபெருமானையோ இல்லை விஷ்ணு பகவானையோ ஸ்துதிக்கிறத இந்த சனாதன தர்மம் சொல்ல அப்படின்னா நமக்கு வந்து உதாரணமே நடந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வைத்தியராக இருக்கார். பேஷத்தை விட நல்ல மருந்தாக இருக்கார், பிறவிக்கு நல்ல மருந்து. பிஷக் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வைத்தியம் பண்ணுறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீதாச்சாரியாரா ஜெகத்குருவாக இருந்துக்கிட்டு கீதா உபதேசம் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ரூபத்திலையும் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தை சொல்கிறாங்களோ அவங்க ரூபத்தில் பகவான் தான் இருந்து சொல்கிறார். வியாச ரூபத்தில், வசிஷ்ட ரூபத்தில். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூபத்திலையும் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம் பிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் சொல்லும்போது மூர்த்தி பேத விபாகினேன்றோம். ஈஸ்வரோ குரு ஆத்மேதி, ஈஸ்வரன், குரு, அப்புறம் ஆத்மா. இந்த மூணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேதம் வந்து சரீரத்தில் தான் பேதம், உள்ளே இருக்கிறதுல எந்த பேதமும் இல்லை. அப்போ சாட்சாத் வேதாந்தம் சொல்கிறவங்க எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா குருவோட அம்சம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஷக் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறவிப்பிணியை போக்கக்கூடிய குருநாதர், அவருக்கு பேர் பிஷக் அப்படின்னு பேர், வைத்தியர். சந்நியாசகிருத் சமஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்நியாசகிருத் பிரிச்சோம் அப்படின்னா சந்நியாசகிருத் அப்படின்னா 4 ஆசிரமங்களை யார் உண்டு பண்ணுனா அப்படின்னா பரமாத்மா தான். சிருஷ்டியோட ஆதி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீதா படிக்கும் போதே நம்ம ஸ்டார்டிங்லேயே இப்போ சொல்லியிருக்கோம், 101 பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகரிஷிகளை வந்து படைச்சு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் பிரவிற்த்தி மார்க்கத்தில் 101 பேர் போகட்டும் அப்படின்னு படித்தார். அக்ரி, பிருகு, அது மாதிரி சொல்லக்கூடிய ரிஷிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷிகளை படைச்சு. அது இல்லாமல் வந்து 4 பேரை படைத்தார். என்ன அப்படின்னா ஞான வைராகியத்தை பேஸ் பண்ணி சனக்க சனந்தனாதி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 முனிவர்களை படைச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிவிருத்தி மார்க்கத்தை, சந்நியாச மார்க்கத்தை கொடுத்தார் அப்படின்னு. அப்போ யார் படைச்சது இந்த ஆசிரம தர்மங்களை அப்படின்னா பகவான் தான். ஆதி காலத்தில் பிரஜாபதிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து, நம்மளோட அப்பாங்களுக்கு கொடுத்து, மனு பிரஜாபதிகளுக்கெல்லாம் கொடுத்து என்ன பண்ணார், இது எல்லாம் லாஸ்ட் வரைக்கும் போகட்டும் அப்படின்னு அமைச்சு கொடுத்தார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் சந்நியாசம். இந்த சந்நியாச ஆசிரமத்தை வந்து மோட்சத்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பண்ணி வச்சிருக்கார். அதனால சந்நியாச ஆசிரமத்தை செய்தவர் அப்படின்றதுனால கிருத் அப்படின்னா செய்தவர், சந்நியாச கிருத் அப்படின்னு அர்த்தம் சந்நியாச ஆசிரமத்தை செய்தவர் பகவான். அதுக்கப்புறம் ஷமஹ அப்படின்னு அர்த்தம் சந்நியாச ஆசிரமத்தில் பிரதானம் எது சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா மன அடக்கம். வாஸ்தவத்தை வெல்த் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய ஆசிரமங்களை கட்டி வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வெல்த் இல்லை. வெல்த்ன்றதுக்கு அர்த்தம் மன அடக்கம். ஷமஹா அப்படின்னா அர்த்தம் மனோ நிகிரஹா. சந்நியாச ஆசிரமத்தோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசோட விற்த்திகளை வந்து பார்த்தீங்கன்னா நிரோதம் பண்ணுறதுக்காகவே காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கிறது. பிரவருத்தி இல்லை, சந்நியாசம்ன்றது நிவர்த்தி, ஷட் டவுன் பண்ணுறது. யோக சித்த விருத்தி நிரோதக சொல்கிறோம்ல, அந்த காரியத்தை பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்நியாச ஆசிரமத்தோட தர்மம். ஷமகா அப்படின்னு பகவானுக்கு பேர் என்னென்னா மன அடக்கமாகவே பகவான் தான் இருக்கார், அதனால் அவருக்கு பேர் ஷமகான்னு பேர். சாந்தக அப்படின்னு பேர் என்ன பேர்? சாந்தக அப்படின்னா யாருக்கு மனம் அடங்கி சித்த விருத்திகள் நிரோதமாக இருக்கோ அவங்க ரொம்ப சாந்தியாக கர்மங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க, உலக போகங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க. அந்த விஷய போகங்களில் ஈடுபாடு இல்லாமல் பற்றுதல் இல்லாமல் இருக்கிற யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ரூபத்தில் பகவான் தான் இருக்கார், அதனால் அவருக்கு பேர் சாந்தகன்னு பேர். இந்த சமமும் சாந்தமும் கிடைச்சிருச்சு அப்படின்னா, சமத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனோ நிகிரகம் எடுத்துக்கணும், சாந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் எடுத்துக்கணும், கூட வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாச ஆசிரமத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? கூட வந்து பார்த்தீங்கன்னா பிஷக்குன்னு சொல்லக்கூடிய வைத்தியரையும் குருநாதரையும் சேர்த்துக்கிறோம், பேஷஜம்னு சொல்லக்கூடிய வேதாந்த சிரவணத்தையும் வேதாந்தத்தையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிர்வாணம் கிடைக்கும். நிர்வாணத்தில் வந்து வேற என்ன பேர் சுவாமி இருக்குது அப்படின்னா நிஷ்டான்னு பேர். அதுக்கு பேர்
நிஷ்டான்றதுக்கு தான் நிர்வாணம் அப்படின்னு பேரு. நிஷ்டையும் நிர்வாணமும் ஒண்ணு. நிஷ்டானது தான் 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 தான்லயே நிற்கக்கூடியது. பிரம்ம தத்துவத்திலேயே ஆத்ம தத்துவத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பேரு நிஷ்டைன்னு பேரு. நிஷ்டை அடைஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, இந்த உபசாந்தி ஆகுது. இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா முழுசா என்ன ஆகுது, ஷட் டவுன் ஆகுறதுக்கு பேரு சாந்தின்னு பேரு. அந்த சாந்தி ரூபமா பகவான் இருக்கார், நிஷ்டா ரூபமா பகவான் தான் இருக்கார். பராயணம் அப்படின்னா இந்த உலகத்தோட லோகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் இந்த நிலைதான் வந்து பாத்தீங்கன்னா பரம அயனம். அதுதான் விஷ்ணுவோட பரமபதம்னு சொல்லப்படுது. அதுதான் பராயணம், லட்சியம். இந்த மொத்த ஜெகத்தோட லட்சியம் எதுவோ அது பராயணம், பரம அயனம், பரமகதி அப்படின்னு பேர். 12 நாமத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பாஷத்துக்கு வந்திருக்கு. ஆச்சாரியர் சொல்றார் திரிசாமா அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, திரிசாமானா 3 சாமங்களால், திரிசாமா 3 சாமங்களால் தேவ விரத சமாக்கியாதைஹி திரிபிஹி சாமபிஹி சாமகைஹி ஸ்துதித இதி திரிசாமா. 3 சாமங்கள். தேவ விரத அப்படின்னு ஒரு பேர் அதுக்கு. 3 சாமங்கள் உங்களுக்கு எழுதுல பக்கத்துல எழுதிங்க. பிருகத் சாமம் அப்படின்னு ஒரு சாமம். அதுக்கப்புறம் ரிதந்தர சாமம் அப்படின்னு 2வது சாமம். பிருகத் சாமம், ரிதந்தர சாமம், வாமதேவியம் அப்படின்னு 3வது சாமம். பிருகத்து, ரிதந்தர, என்ன சொல்லுங்க ஜி? ஆமா ஸ்பெல்லிங்க ரதந்திர சொல்லுவாங்க. அது அந்த ரதந்திர சொல்லுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய இடத்துல எழுதுறது வந்து ரிதந்திர எழுதுவோம். இந்த ரிக்வேதத்துக்கோட இருக்குல்ல. இப்ப நீங்க இந்த சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிக்கு வேதம் நம்ம சொல்றோம்ல, அந்த ருவை வந்து ரான்னு பிரயோகம் பண்றது இருக்கு. ரதந்திர சாமம் அப்படின்னு பிரயோகம் வந்து அது மாதிரி இருக்கு. அப்ப ரதந்திர சாமம், பிருகத் சாமம், அப்புறம் இது வந்து வாமதேவியம் அப்படின்னு 3வது. இந்த 3 சாமங்களால் பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து ஸ்துதிக்கப்படுகின்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா திரிசாமா அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னா, சாமகாக அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமகன்றதுக்கு அர்த்தம் சாம காயதி இது சாமக. சாமவேதத்தை யாரெல்லாம் காயனம் பண்றாங்களோ, ராமச்சந்திரன்ஜி நீங்க தான், யாரெல்லாம் சாமகானம் பண்றாங்களோ அந்த சாமகானம் பண்ற ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் இருக்கார், சாமகானம் பாடுற ரூபத்துல. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, ஆப்ஜெக்டா சுவாமிய திரிசாமான்னு சுவாமிய சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாமகானம் பாடுறவங்களையே சுவாமி தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 276வது நாமத்துல சாமன்னு சொல்லியாச்சு. சாம ரூபத்துல என்னவா இருக்கு? பாஷிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு கீதால இருக்கிற 10:22 சொல்றார். நான் வேதங்களில் சாமக வேதமாக இருக்கின்றேன். அப்ப சாமவேதமே சுவாமி தான். சாமவேதத்தை பாடுறவங்க சுவாமி தான். சாமவேதத்தினால ஸ்துதிக்கப்படுபவரும் சாமி தான். பாருங்க, எல்லாம் 3மே வந்து பாத்தீங்கன்னா சுவாமி ஆயாச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது பகவத் வச்சனாத் சாமவேதோ சாமஹா. பகவானோட வச்சனம் வந்து கீதால இருக்கு. அதை வச்சுக்கிட்டு சாமம்ன்றது வந்து பகவானை வந்து பாத்தீங்கன்னா சாமம்னே சொல்றோம். 277வது நாமம் வந்திருக்கு நிர்வாணம். நிர்வாணம் அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னா, மோட்சத்துக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாணம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம சம்ஸ்கிருதத்துல இருக்கிற அந்த நிர்வாணத்தை தூக்கி ஓரமா போட்டோம். நம்ம வந்து மோட்சம் அதிகமா யூஸ் பண்றோம். கைவல்யம்ன்ற சப்தத்தை கூட அதிகம் பயன்படுத்துறது இல்லை. நிர்வாணம்ன்றது ரொம்ப முக்கியமான சப்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பௌத்த மதத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த மோட்சத்துக்கு வந்து மோட்சம்னு சொல்ல மாட்டாங்க, நிர்வாணம்னு சொல்லுவாங்க. பௌத்த மதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரிக்கா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா மாத்தியமிக்க காரிக்கா அப்படின்னு பேர். நாகார்ஜுனா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நாகார்ஜுனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆந்திராவுக்கும் ஆந்திரா பக்கம் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரிசா பக்கம் போனீங்கன்னா ஆந்திரா பார்டர் அப்படியே ஒரிசாவுக்கு போயிடும். இங்கேருந்து ஒரிசா போறீங்கன்னா அந்த பெல்ட்டில் தான் போகணும், விசாகப்பட்டினம் வழியா மெதுவா அந்த பக்கம் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிசா பார்டரில் ஆந்திரா பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்டானார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஷ்ணவர்.
நல்ல வேதத்தெல்லாம் நல்லா படித்தவர். வேதத்தெல்லாம் படித்தவர் வந்து இன்ஸ்பயர் ஆனது ஆனால் எங்கன்னு கேட்டிங்கன்னா புத்தா ஃபிலாசபியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆகிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம மாண்டுக்கிய காரிக்கா மாதிரியே என்ன பண்ணார், மாத்தியமிக்க காரிக்கா அப்படின்னு எழுதினார். நம்ம எதை அவ்வியக்தம் அவ்வியாக்கிருத்தம்னு அந்த மாயா தத்துவத்தை ஈஸ்வரன் வெளிப்படாதவர் அவ்வியக்தம்னு சொல்கிறோமோ, வெளிப்படாத தத்துவம்னு, அதை அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூன்யம் அப்படின்னு ஒரு சப்தத்தை போட்டு சூன்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா எங்கெல்லாம் மோக்ஷம் மோக்ஷம்னு நம்ம பயன்படுத்துவோமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக என்ன பண்ணார், நாகார்ஜுனா தான் என்ன பண்ணார், நிர்வாணம்ன்ற சப்தத்தை பௌத்த மதத்தில் வந்து அதிகமாக பிரயோகம் பண்ணவர் அவர். அவர் எழுதுனது எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்திலேயே எழுதினார். அதை பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது மாத்தியமிக்க காரிக்கா பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா முதல்ல மூலத்தில் இருக்கிறத பார்க்கும்போது இது வந்து அத்வைத வேதாந்தமோ, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாண்டுக்கிய காரிக்கா மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு தோணும். அந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வந்த பௌத்த மதத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எழுதி வச்சிருக்காரு, ஒரு வேலை வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த பௌத்த மதம் வந்து இந்து மதத்தோட திரும்பவும் சேர்ந்துடலாம், அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் பாலி லாங்குவேஜுக்கு மாற்றணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணாங்க, பின்னாடி வந்தவங்க புத்தரே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொன்னார். இருக்கிறதுல லாங்குவேஜ்லேயே பெஸ்ட் லாங்குவேஜ் வந்து எது அப்படின்னா சம்ஸ்கிருதம் இல்லை, பெஸ்ட் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாலி தான் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு வச்சனங்கள்லாம் வச்சு சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலி லாங்குவேஜ்க்கு மாற்றினாங்க. ஆனால் மாற்றினதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதம் எல்லாம் மாறி போச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணம் அப்படின்ற மோட்ச சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தில் அப்படியே நின்றுச்சு. இதில் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாரதத்துக்கு மேலே இருக்கிறது பாரதத்துக்கு கீழே இருக்கிறது அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுப்போம். இந்த பாரதத்துக்கு மேலே எதெல்லாம் இருக்கோ, நம்ம இந்தியாவுக்கு மேலே இருக்கிற கண்ட்ரீஸில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைதிக தந்திரங்கள் வைதிக சாஸ்திரங்களோட பதிவுகள் நிறைய அதெல்லாம் இருக்கும். இந்த பாரத தேசத்துக்கு கீழே வந்து ஸ்ரீலங்கா இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய கல்ச்சர் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாடுகள் அது வந்து பாலி லாங்குவேஜை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த சடங்குகள் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. இப்போ தலாய் லாமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது எப்போவாது போங்க, இதெல்லாம் போகணும். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா லும்பினி கார்டன் போகணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகயா போகணும், தர்மசாலா இப்போ வந்து இருக்குல்ல இமாச்சல் பிரதேசத்தில் தர்மசாலா இருக்குது, அங்கே போகணும். அந்த பௌத்த மதத்தில் இருக்கிறதெல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு டவுட் வரும், இது என்னது நம்ம இவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்மளுடைய கோயில்களில் பண்ணுற ஒரு பிரீஸ்டிகை பண்ணுற பூஜை மெத்தட் மாதிரியே இருக்கேன்னு ஒரு சிமிலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்ச்சரில் இருக்கிறது. இப்போ நிர்வாணம் எங்கே போச்சு அப்படின்னா எங்கேயாவது நம்மளோட நம்ம சனாதன தர்மத்தில் பயன்படுத்துகிறோமான்னு கேட்டிங்கன்னா நிர்வாணம்ன்ற சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறது ரொம்ப கம்மியாக போச்சு. எல்லாம் மோக்ஷம் மோக்ஷம்னு பயன்படுத்துகிறோம். ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் பக்கத்தில் ரெஃபரன்ஸ் வந்தீங்க, பகவத்கீதையில் 6:15 சொல்கிறார், இஞ்சன் ஏவம் சதாத்மானம் யோகி நியதமானசா சாந்திம் நிர்வாண பரமாம் மத் சம்ஸ்தாமதி கச்சதி. அவன் கத்திக்கிட்டே இருக்கான், எல்லாம் வச்சிருக்குல்ல. ஆமாம் 2:72. ஆமாம் 2:72 கூட எழுதிக்கலாம், 2:72 போட்டுங்க. இது ரொம்ப நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி நியதமானசா. சதாத்மானம் சதா ஆத்மானம் யுஞ்சன்னு யோகி. நல்லா சிரவண மனனம் முடிச்சதுக்கு பிறகு நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய ஆத்ம தியானத்தில் ஒருத்தன் பிரவேசம் பண்ணுறான். சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா சதா ஆத்மானம், அவனோட டார்கெட் என்னது, மனசை சதா வந்து உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆத்மாலேயே திரஷ்டாலேயே நிப்பாட்டுறது தான் இவனோட வேலை. சதா வந்து உள்ளுக்குள்ளார அச்சல தத்துவமாக இருக்கிற பிம்பத்தில் ஆத்மாவில் வந்து ஒரிஜினல் கான்சியஸ்னஸில் இந்த மனசை வந்து உள்முகமாக திருப்பி சதா ஆத்மானம் இஞ்சன் ஆத்மாவோடையே கூடி இருக்கின்றவனாக இருக்கிற யோகி நியத்தமானசக மனதை நன்றாக கண்ட்ரோல் பண்ணி தன்னோட இதில் தன்னோட வசப்படுத்தி
என்னது ஷனை ஷனை ருபரமே புத்தியா திருதி கிரகீத்தையா 6:25 சொல்லியிருக்கு. மெதுவா 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 இந்த மனசை வந்து வசப்படுத்தி ஆத்மாலையே நிப்பாட்டினவனா இருக்கணும் அப்படின்னு. அதே தான் இங்க சொல்லுது. மெதுவா மெதுவா மனதை வந்து பார்த்தீங்கன்னா நியத்த மானசக மனசை கண்ட்ரோல்ல கொண்டு வந்து சாந்திம் நிர்வாண பரமாம் சாந்தியை அடைகின்றான். அந்த சாந்தி எப்படிப்பட்டது அப்படின்னா எல்லா விஷயங்களிலிருந்தும் விலகியது. நிர்வாண பரமாம் பரமாம் நிர்வாணம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது மேலான நிர்வாணம் என்ற அந்த மோட்சத்தை. அந்த மோட்சம் எப்படிப்பட்டதா இருக்கு? மத் சம்ஸ்தாம் அதிகச்சதி என்னிடத்தில் நிலை பெறுதல் என்ற நிர்வாணத்தை பகவானிடத்திலேயே பிரம்மத்திலேயே நிலை பெற்றால் அதுக்கு பேர் தான் நிர்வாணம் சொல்லக்கூடிய மோட்சம். அதுதான் சாந்தி. அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகச்சதி அடைகின்றான் அப்படின்னு வந்து 6:15 சொல்லியிருக்கு. ஆச்சரியர் நிர்வாணத்துக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா பாஷ்யத்துல 6:15 பாஷ்யம் கீதா பாஷ்யத்துல நிர்வாண பரமாம்னா என்ன அர்த்தம்? நிர்வாணம் மோக்ஷா அப்படின்னு டைரக்டா சொல்லிட்டார். நிர்வாணம் இஸ் ஈக்குவல் டு மோக்ஷா. தத்பரமா நிஷ்டா அது வந்து பார்த்தீங்கன்னா அதை மேலாக நிஷ்டையாக கொண்டது எதுவோ அந்த சாந்திக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தேகே. அந்த சாந்திக்கு பேர் நிஷ்டைன்னு பேரு பரம நிஷ்டை. அந்த பரம நிஷ்டைக்கு பேர் தான் நிர்வாணம்னு பேர். அதனால தான் நம்ம சொல்றோம் திரும்ப திரும்ப சொல்றோம் கேட்டாலும் பத்தாது. கேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்ம நாசம் ஆகவே ஆகாது. தான்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பேர் தான் யோகத்தில் என்ன பேர் சொல்லியிருக்கோம்? ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தா. யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணம்ன்ற சப்தம் அங்கேயும் அதிகமாக பயன்படுத்தப்படுது. கைவல்யம் நிர்வாணம் அப்பவர்க்கம் அப்படின்னு. அங்கே இண்டிவிஜுவல் ஆத்மால நிற்கிறதுக்கு பேர் மோட்சம் நிர்வாணம்னு சொல்லுவோம். இதே வேதாந்தம் படிக்கும் போது என்ன பண்ணுறோம்? 2:13 ஸ்லோகத்தை சொல்லுது. நிற்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மா. நிற்கிறவன் தேகம் ஒவ்வொரு தேகத்திலும் தனித்தனி ஆத்மா இல்லை. பார்க்கிறவன் ஒருத்தன் தான், அது பிரம்மம் அப்படின்னு அந்த பரமாத்மால எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பேர் தான் ஆத்மனிஷ்டை பிரம்மனிஷ்டை அப்படின்னு பேரு. எந்த மேலான அந்த ஆத்மனிஷ்டை பிரம்மனிஷ்டை இருக்கோ அதுக்கு பேர் தான் மோட்சம்னு பேரு. அதுக்கு பேர் தான் நிர்வாணம்னு பேரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஆச்சாரியார் சொல்லியிருக்காரு. அது எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம மத் சம்ஸ்தாம் அப்படின்னு ஆச்சாரியர் அங்க சொல்றார். என்னிடத்திலேயே நிற்பது மத அதீனாம் எனக்கு உட்பட்டது பகவானிடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பேர் தான் நிர்வாணம் அப்படின்னு பேர். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடைகின்றான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். அப்ப நிர்வாணம்ன்றதுக்கு அர்த்தம் மோட்சம் கைவல்யம் நிஷ்டை இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா 72வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்து லாஸ்ட் ஸ்லோகமும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் சொல்லுது. இதை சொல்லும் போதே சொல்றாரு ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்பிய விமுஹ்யதி ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சது. கடைசி காலத்திலேயாவது பிராமி ஸ்திதி அப்படின்னு பேரு. ஏஷா பிராமி ஸ்திதி. பிராமி ஸ்திதின்னு அர்த்தம் வெளியில புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு வெளியில ஊர்ல எல்லாம் ஊர் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. என்ன பொய்யின்னு தெரிஞ்சவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொய்யில எதுக்கு விவகாரம் பண்ணிட்டு இருக்கணும்? அப்ப இன்னும் விவேகமே வரலன்னு அர்த்தம். 2 தான் விவேகம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாயாமயம். எல்லா தேகங்கள்ல ஆரம்பிச்சு எல்லா உலகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாயாமயம். இதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் பொய், அனித்தியம், அனாத்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைராக்கியம் வரணுமா? ஆமா வைராக்கியம் வரணும்ல. இல்லை வைராக்கியம் வரலன்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கலன்னு அர்த்தம். சிம்பிள். ஆத்மா அனாத்மா தான் ஞானம் தான் ஞானம். அனாத்மாவை பிரிச்சு இது வந்து அனாத்மா இது பொய் இது திருஷ்யம்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஞானம் வரல விவேகம் வரலன்னு அர்த்தம். அப்போ இந்த சாஸ்திரம் சிரவண மனனத்திலேயே உங்களுக்கு என்ன ஆயிடணும்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பொய் 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 பொய்ன்னு ஆகி வெறும் தோற்ற மயக்கம் தோற்ற மாயா வெறும் காணல் ஜலம் அப்படின்னு நல்லா நிஷ்டை வந்தோன்னே என்ன ஆகிடும்? ஞானம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா வைராக்கியம் வந்துடும். இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம தத்துவம் ஒன்றுதான் சத்தியம். எல்லா தேகங்கள்லையும் பிரம்மம் தான் இருக்கு. நானும் பிரம்மமாக தான் இருக்கேன். நானும் தேகமில்லை, என்னோட பிள்ளைகளும் தேகமில்லை, என்னோட பேர குழந்தைங்களும் தேகமில்லை, என்னோட பெட் அனிமல்ஸும் தேகமில்லை, என்னோட ரிலேட்டிவ்ஸும் தேகமில்லை, என்னோட சொத்து பத்தும் தேகமில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் தேகமில்லை. அப்போ இருக்கிறது என்னது? எல்லாம் இல்யூஷன் தெரியுது. யார் உண்மை? ஒரே ஒரு பரமாத்மா. க்ஷேத்திரஜ்யம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதி.
சர்வம் பிரம்மமயம். அதுக்கு வந்தவன் என்ன ஆயிடுவான், நிஷ்டை கை கூட ஆரம்பிச்சு மெதுவா வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டையிலேயே இருந்து தான்லேயே இருக்க ஆரம்பிக்க, அந்த தான்லேயே நிக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிராமி ஸ்திதி அப்படின்னு பேர். பிரம்மத்திலேயே நிக்கிற ஸ்திதிக்கு பேரு பிராமி ஸ்திதி. ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணும்போது சொல்றார், பிரம்மணி பவா, பிரம்மத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிற்றல் எதுவோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இயம் ஸ்திதிகி, இந்த ஸ்திதிக்கு பேர் பிராமி ஸ்திதின்னு பேர். சர்வகர்ம சந்நியஸ்ய பிரம்மரூபேன ஏவ அவஸ்தானம் இது ஏத்தது. ரொம்ப நல்ல பாஷ்யம் கீதால். அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ வந்து நான் அப்படின்னு நான்ல நிக்கணும்னா என்ன பண்ணணும், நான்ல நிக்கணும்னா என்ன பண்ணணும். இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாவே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. தும்முன்னு வந்து மனசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியிலேருந்து கொஞ்சம் உள்ளே பார்த்தா என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா டும்முன்னு வந்து எல்லாம் மறைஞ்சு போயிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. வந்து என்ன பண்ணுறது, ரோட்டில் அங்கங்கே வண்டியை நிப்பாட்டிடும். தனியாக போனோன்னா நாதபிரம்மம் போனால் பேசிக்கிட்டே போவோம் வருவோம், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா காலையில் பெரிய ப்ராப்ளம் எனக்கு. காலையில் லீவ் நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்க்குறவனே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் மனசு வேக்கப்பே ஆகாது. சரி சுவாமியை போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு மெதுவாக வெளில கிளம்பி லோக்கத்துக்கு வெளியில் வந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு மனசு உள்முகமாக திரும்பிச்சுன்னு வச்சுங்க. ஒரு க்ஷணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனசு வெளிமுகமாக இருக்கிற மனசு உள்ளே இருக்கிற அந்த சாட்சியில் ஒரு க்ஷணம் சிங்க் ஆச்சு அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஒரிஜினலோட சிங்க் ஆகுறது. டும்னு ஒரு சிங்க் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் காரியம் பண்ண முடியாது. நான் ஓரமாக என்ன பண்ணுவேன், 2 ரோட்டில் ஓரமாக வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு நிற்க வேண்டியது. யாராவது பார்ப்பாங்க, என்ன இவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு, எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கே போகிறது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மா பண்ண முடியாது உங்களால். அப்போ நல்ல நிஷ்டை கூடுறவனுக்கு, நல்ல நிஷ்டை கூடுனவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஷ்டை கூட 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 எல்லா கர்மங்களும் உங்களை விட்டுரும். ஆச்சாரியர் சொல்ற சர்வ கர்ம சந்நியஸ்ய, எல்லா கர்மங்களையும் சந்நியாசம் பண்ணிட்டு பிரம்மரூபேன ஏவ அவஸ்தானம், நான் பிரம்மமாயிருக்கேன் அப்படின்றதுல மட்டுமே நிலை பெறுதல் எதுவோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிராமி ஸ்திதி அப்படின்னு பேர். அந்த பிரம்மஸ்திதியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம நிர்வாணம்னு அர்த்தம், பிரம்ம நிர்விருத்தி. நான் பிரம்மமாவே இருக்கேன் அப்படின்னு நிர்விருத்தின்னா பூரணமா நான் பிரம்மமா இருக்கேன் அந்த உணர்வுலையே இருந்து அது என்னைக்கு பூரணமாகுதோ 100%, அப்ப என்ன ஆயிடும், நிரோத பூமி வந்துடும். மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருந்தான்ல, நிரோத பரிணாமத்துக்கு போயிட்டு இருந்தான். மேலே ஏறுவான், திரும்ப கீழே இறங்குவான், மேலே ஏறுவான், கீழே இறங்குவான். நிஷ்டை கூடிக்கிட்டே போகும். நிஷ்டை கூடி ஒரு டைம்ல அந்த நிஷ்டை வந்து பார்த்தீங்கன்னா பூரணமாகும் போது பிரம்ம நிர்விருத்தின்றதுக்கு அர்த்தம் நல்ல அந்த பிரம்மமா ஆயிடுறது, பூரணமா பிரம்மஸ்திதி கிடைக்கிறது. அதுக்கு பேரு நிர்வாணம் அப்படின்னு பேரு, பிரம்ம நிர்வாணம் அப்படின்னு பேரு. அதுக்கு என்ன பேரு, மோக்ஷம் அப்படின்னு பேரு. அதனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடைகின்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லியிருக்கார். அப்ப 2:72 பாஷ்யம் கிளியரா இருக்கு. அதே மாதிரி 6:15 பாஷ்யம் ரொம்ப கிளியரா இருக்கு. இப்ப அந்த நிர்வாணம் சொல்லக்கூடியது யாரு சுவாமி அப்படின்னா 6:15 சொல்லும் போதே சொல்றாரு என்னது, மத்த சம்ஸ்தானம் அப்படின்னு சொல்றாரு. என்னிடத்தில் நிலை பெறுதல். பகவான் என்னவா இருக்கார், வெறும் க்ஷேத்திரஜனா சாட்சியா இருக்கார், எல்லா தேகத்திலையும் ஒரே சாட்சியா இருக்கார். அப்ப பிரம்மத்துல நிலை பெறுதல் அப்படின்றதும் இல்ல பகவான்கிட்ட நிலை பெறுதல் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுன்றதும் ரெண்டும் ஒண்ணு. என்னிடத்தில் நிலை பெறுதலை கொண்ட நிர்வாணம் அப்படின்னு 6:15 சொல்றார். என்னிடத்தில் நிலை பெறுதல், அதுக்கு பேர் தான் என்னது, பிரம்ம சம்ஸ்தானம் அப்படின்னு பேர். இதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. நிர்வாணம்னு என்ன அர்த்தம், ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, சர்வ துக்க உபசம லட்சணம். எல்லா துக்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உபசமம் ஆகிறது அப்படின்னு என்ன அர்த்தம், இல்லாமல் போகிறது, ஷட் டவுன் ஆகிறது. அதுக்கு பேர் பரமானந்த ரூபம். என்ன பரமானந்த ரூபம், நான் சொன்ன தூக்கத்துல எப்படி இருக்குமோ அதுதான் சமாதியில கிடைக்கும். தூக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்கு. மனசுன்ற ப்ரொஜெக்டரை என்ன பண்ணிட்டோம், ப்ரொஜெக்ஷனை நிப்பாட்டி வச்சிருக்கோம். ப்ரொஜெக்டர் இருக்கு ஆனால் ப்ரொஜெக்ஷன் இல்லை. பேக்கப் ஆகும்போது சினிமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
சினிமா ஸ்டார்ட் ஆனோட மனசு இந்திரியம் புத்தி எல்லாம் வந்து ஐயோ பல் வலிக்குது அப்படின்னு. ஏன் தூங்கும் போது என் பல் வலிக்கல? பல்லு இல்லை. தூங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தலை இல்லை, பல்லு இல்லை, எதுவுமே இல்லை. ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா படுக்கும்போது பல் வலி இருந்துச்சு, தூங்கிட்டேன். தூங்கினதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பல்லே இல்லை, தலையும் இல்லை, உடம்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, பல் வலியும் இல்லை. ப்ரொஜெக்ஷன் நின்று போச்சு. அப்புறம் வேக்கப் ஆகும்போது காலையில் எப்போ முதல் தாட் வருதோ அப்போ திரும்ப என்ன ஆயிடுச்சு, ப்ரொஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தலை இருக்கு, உடம்பு இருக்கு, தலை இருக்கு, தலையில வாய் இருக்கு, வாயில பல்லு இருக்கு, அப்ப பல்லுனா பல்லு வலி இருக்கு. அப்ப அந்த ப்ரொஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உபசமம் ஆச்சு அப்படின்னா தூக்கத்துல நமக்கு எல்லா துக்கங்களும் என்ன ஆகுதுன்னா ஷட் டவுன் ஆயிருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் ஆச்சு அப்படின்னா ஜாகிரதத்துல இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பூரண விழிப்புல ஆச்சுன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ துக்கங்களுடைய உபசமம் ஆகிறது, நிவர்த்தி ஆகிறது, இல்லாமல் போறது எதுவோ. அப்ப சர்வ துக்கங்களும் இல்லாம போச்சுன்னா அதுதான் பரமானந்த ரூபம். அந்த நிலை என்னது? பரம ஆனந்த ரூபமா இருக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாணம்னு சொல்லப்படுகின்றது. சச்சிதானந்தத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. அதுதான் மோட்சம், நிர்வாணம். ஆச்சாரியார் சொல்றாரு பேஷஜம். 278வது நாமம். பேஷஜம்னா என்ன அர்த்தம்? ஆமா ஆமா, ஏன் நம்பர்லாம் தப்பு தப்பா போட்டிருக்கேன் நான். எல்லாம் 500 போடுறதுக்கு பதிலாக 200 200 போட்டிருக்கேன் பாருங்க. எங்கிருந்து காப்பி பண்ணியிருக்கேன். எல்லாம் மாத்திங்க. 574 575 அப்பப்போ தாமசத்துக்கு போறதுனால தெரியாம போகும். இதெல்லாம் தாமசத்தை மயக்கம். நம்ம சொல்றோம்ல 3 குணங்கள்ல பிரகாசம், பிரவருத்தி, அதுக்கப்புறம் ஸ்திதிசீலம். மயக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவனிக்காம விட்டுருக்கு. எல்லாம் 5 5 5 மாட்டீங்க. அப்ப 578வது நாமம் வந்து பாத்தீங்கன்னா பேஷஜம். 578வது நாமம் பேஷஜம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மருந்து, ஔஷதி. எதுக்கு ஔஷதி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிறவி பிணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மருந்து. சுவாமிதான் மருந்து. மருந்தீஸ்வரன் ஒரு கோயில் இருக்குல்ல, நல்ல கோயில், அருமையான திருவான்மியூர்ல இருக்கிறது. போவீங்களா? அருமையான கோயில். இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அப்படியே இருக்கு. உள்ள போனா நம்ம எதோ சிட்டிக்குள்ளார இருக்க மாதிரியே, மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிற மாதிரியே ஃபீலிங் ஆகாது. அது உள்ள வர போயிட்டாவே அற்புதமான கோயில். நான் 1 மாதம் அங்கே தங்கியிருந்தேன் பழைய சமீபத்தில். போனால் டெய்லி நானும் நாதபிரபமும் டெய்லி காலையில் போயிடுவோம். ஆனந்தமாக இருக்கும் மருந்தீஸ்வரன் பார்க்குறது. யார் மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வைத்தீஸ்வரன். வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வைத்தீஸ்வரன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமி தான் மருந்து. வைத்தியரும் யார்? சுவாமி தான் வைத்தியரும். அப்போ வந்து இங்கே வந்து பேஷஜம்ன்றதுக்கு அர்த்தம் மருந்தாய் இருப்பவர். சம்சார ரோகஸ்ய ஔஷதம் பேஷஜம். தெளிவா எழுதிட்டேன். சம்சாரம்ன்ற ரோகம் என்ன ரோகம்? ஒவ்வொரு பெர்த்தா எடுத்துக்கிட்டு இருக்கோம். 84 லட்சம் யோனியில அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிறவி பிணின்னு பேர். இதுக்கு பேர் திரும்ப திரும்ப சுத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஷட் டவுனே ஆக மாட்டேன். ரோகம் திரும்ப திரும்ப ரோகம். அம்மா வயிற்றுக்குள்ள போறோம், திரும்ப வெளில வரோம், கஷ்டப்படுறோம், திரும்ப செத்து போறோம். இதேதான். இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஔஷதமா யார் இருக்காருன்னா சுவாமி தான் ஔஷதமா இருக்கார். அதனால அவருக்கு பேர் பேஷஜம் அப்படின்னு பேர். பிறவி பிணிக்கு மருந்தாக இருப்பவர் பகவான். அப்புறம் 579வது நாமம் பிஷக்கு. பிஷக்குன்னா என்ன அர்த்தம்? வைத்தியராக இருப்பவர், வைத்தியம் பண்றவர். அதனால்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றது என்னங்க வைத்தியமா இருக்கிறவர்? சம்சார ரோக நிர்மோக்ஷா காரிணீம். இந்த சம்சாரம்ன்ற ரோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க இருந்து உபதேசம் பண்ணி 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 மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷத்தெல்லாம் சொல்லி கொடுத்து, உபனிஷத்துக்கு அர்த்தமே நாங்கள் சொல்லும்போது என்ன பண்ணுறோம்? உபநீஷத். உப அப்படின்னா என்ன அர்த்தம்? குருவோட பக்கத்தில் போகிறது. உப சமீபே. நீ அப்படின்னா தொடர்ந்து, நிதராம், நிச்சயேன, தொடர்ந்து அவர் பக்கத்திலேயே ஸ்ரத்தா பக்தியோட இருந்துக்கிட்டு ஒரு சப்ஜெக்ட் படிச்சாச்சு இவ்வளவுதான சாமி அப்படின்னு போயிட்டீங்கன்னா போச்சு. இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் வரைக்கும் இந்த பந்தம் போயிட்டே இருக்கும். இந்த பந்தம் வந்து குரு சிஷ்ய பந்தம், சாஸ்திரத்தோட இருக்கிற பந்தம். சிரவண மனனம் முடிஞ்சு நிதித்தியாசனம் ஆரம்பிக்கிற வரைக்கும் சாஸ்திரத்துக்கும் குருக்கும் நல்ல சம்பந்தம் இருக்கும். அப்ப இந்த பந்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிச்சயமா தொடர்ந்து, நிதராம், தொடர்ந்து. உப நீ. ஷத்துன்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஷதல்ரு அப்படின்னு ஒரு தாத்து. அதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா கதி, அவசாதன, விச்சேதனம் அப்படின்னு ஒரு 3 அர்த்தம் இருக்கு. கதி, கத்தின்னா என்ன அர்த்தம்? பிரம்ம வித்யாவை அடைந்து.
கதி விஷரணம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த சம்சாரம் முடிச்சிருக்குல்ல, இமீடியட்டாலாம் கட் பண்ண முடியாது சார், லூஸ் ஆகும். மெதுவா 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 அந்த நாட்டெல்லாம் நிறைய நாட்டு போட்டு வச்சிருக்கோம், நிறைய கன்ஃபியூஸ் வச்சிருக்கோம் உள்ளுக்குள்ளாதான் நாட்டு. இதெல்லாம் மெதுவா 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 வேதாந்தம் கேட்க 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 ரிலீஸ் ஆகும். ஒரு கோர்ஸ் நம்ம சொல்றோம்ல, ஒரு மெடிசின் எடுத்தா அந்த மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மாதம் எடுக்கணும், இத்தனை வாரம் எடுக்கணும், இத்தனை நாள் எடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. அந்த கோர்ஸை வந்து விட்டா என்ன சாமி ஆகும் அப்படின்னா, என் கூட படித்தவங்க நிறைய பேர் விட்டாங்க. ஒரு டாக்டர்கிட்ட வந்து நான் கேட்டேன், என் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டா என்ன ஆகும் சாமி? ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் எடுக்கணும், மெடிசின் எடுக்கணும், ஒரு கோர்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் 6 நாள் மெடிசின் எடுத்துட்டு நல்லான மாதிரி தெரியும். நல்லான மாதிரி தெரிஞ்சோன்னா மருந்தை என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணோன்னே ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த ரோகம் வந்து அக்ரிவேட் ஆகி மெதுவாக மேலே வந்து, இப்போ நீங்கள் திரும்ப டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் திட்டுவார். திட்டிட்டு என்ன பண்ணுவார்னா புது கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவார். புது கோர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவார் ஒழிய, நீங்கள் 6 நாள் ஏற்கனவே சாப்பிட்ருக்கீங்கன்னு 7ஆவது நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டார். எந்த ஒரு கோர்ஸை நீங்கள் விட்டாலும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும், 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிதான் நியமம். அப்போ அதே மாதிரி இப்போ இந்த சிரவண மனனத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா மெதுவா மெதுவா இந்த உபநிஷதத்தை அடையணும். அதுக்கப்புறம் விஷரணம் ஆகிறது, இந்த முடிச்சு எல்லாம் மெதுவா 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 இந்த சுவாத்தியாயத்தை பண்ண 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 போர் அடித்தாலும் பரவாயில்லன்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும் வேதாந்தத்தை. மெதுவாக நம்ம மனசில் இருக்கிற அஜ்ஞான முடிச்சுக்கள் எல்லாம் தளர்வு அடையும், விஷரணம். அதுக்கப்புறம் அவசாதனம் நடக்கக்கூடியது முழுசா இல்லாமல் போயிடும் சம்சாரம். அப்போ இதை பண்ணுறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவும் ஆச்சாரியரும் சாஸ்திரத்தை உபதேசம் பண்றாங்க. அப்ப குரு ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானே குரு ரூபத்துல வந்து கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. யமைவேஷவருணத்தே தேன லப்யா தஸ்யைவ தனுகும் சுவாம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. எவன் இந்த ஆத்மாவையே வரணம் செய்கின்றானோ, தேர்ந்தெடுக்கின்றானோ, அவனை ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்குது, அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு தன்னை பிரகாசப்படுத்துது ஆத்மா. ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்னையே செலக்ட் பண்ணுறான், அதனால நான் இவனை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு தன்னை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வெளிப்படுத்துகிறது அப்படின்னு. ஆத்மா தான் நிஷ்கிரியமாச்சே கேள்வி வரும். ஆத்மா தான் நிர்குண நிராகாரமாச்சு, அது எப்படி ஒரு ஆளை செலக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனந்தகிரி டீக்காக்காரர் எழுதுவார், குரு ரூபேன வரணம். செலக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவான் வந்து பார்த்தீங்கன்னா குரு ரூபத்தில் இருந்துக்கிட்டு இந்த சிஷ்யன் மோட்சம் அடையணும்னு இந்த சிஷ்யனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உபதேசத்தை பண்ணுறாரு. அப்ப குரு ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னா, குரு தத்துவம். நம்ம உபாதியை பார்க்காதீங்க, குருன்றது தத்துவம். அந்த தத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா வைத்தியரா இருக்கிறது. சம்சார ரோகத்தோட நிர்மோட்ச காரணி இல்லாம பண்றது. இந்த சம்சார ரோகத்தை வந்து பாத்தீங்கன்னா இல்லாம பண்ணக்கூடியவரா இருக்கிறவர். பராம் வித்யாம் உபதிதேச, மேலான வித்யை வந்து பாத்தீங்கன்னா உபதேசித்தவர். எங்க? கீதாசு இதி பிஷக். கீதால வந்து பாத்தீங்க அப்படின்னா தானே வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனை நிமித்தமா வச்சுக்கிட்டு இந்த லோக்க மக்களோட எல்லா சம்சாரத்தையும் நிவர்த்தி பண்றதுக்காக என்ன பண்ணார்? உபதேசம் பண்ணினார். அந்த பராவித்யான்னு சொல்லக்கூடிய பராம் வித்யா, மேலான வித்யாவை, ஆத்ம வித்யாவை உபதேசம் பண்ணவர். அதனால கீதால உபதேசம் பண்ணதால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெகத்குரு. அவர் மட்டும்தான் ஜெகத்குரு, வேற யாரும் ஜெகத்குருலாம் இல்லை. யாருக்கும் உபதேசமே பண்ணாமல் ஜெகத்குருன்னு போட்டுக்கிறாங்க. எப்படி போட்டுக்கலாம்? யாராவது என்னைக்காவது உபதேசம் பண்ணாதான் ஜெகத்குருன்னு போட்டுக்கலாம். எல்லாரும் ஜெகத்குருன்னு போட்டுக்கிறாங்க. யாருக்குப்பா உபதேசம் பண்ண? ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிய? இல்லை, நான் என்னோட சிஷ்யனுக்கு மட்டும் ஒருத்தர். அப்போ வந்து என்ன பண்ணு, மாற்றிக்கோ, ஜெகத்குருன்னு எழுதாது. என்ன எழுது? என்னோட சிஷ்யனுக்கு குருன்னு எழுதிக்கோ. ஒருத்தருக்கு தான் சொல்லித்தராங்க. எல்லாரும் பீட்டத்தில் உட்கார்ற அடுத்த ஆளுக்கு தான் சொல்லித்தராங்க. அதுக்கு மேலே வேற யாருக்கும் சொல்லியே தரதில்லை. அவுட் சோர்சிங் கொடுத்துட்டாங்க. வேதாந்தத்தெல்லாம் மடங்கள் எல்லாம் அவுட் சோர்சிங் கொடுத்துருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணாதானே ஜெகத்குரு. கிருஷ்ணர் என்ன பண்ணார்? மொத்த ஜெகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதையை பொதுவாக எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணிட்டார். அவர் தான் ஜெகத்குரு. அதனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஷக்குன்னு பேர். ஆச்சாரியார் சொல்றாரு, பிஷக்தமம் துவா பிஷஜாம் சுருணோமி இது ஸ்ருதேகே. ஸ்ருதியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வச்சனம் கேட்கப்பட்டிருக்கு, பிஷக்தமம் துவாம் பிஷஜாம் சுருணோமி. பிஷஜாம் அப்படின்னா வைத்தியர்கள். எல்லா வைத்தியர்களையும், உலகத்தில் எத்தனை வைத்தியர்கள் இருப்பாங்க? ஒரு 800 கோடி பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னா
குறைஞ்சபட்சம் ஒரு 20 கோடியாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருப்பாங்க. உபதேசம் பண்ணுற டாக்டர்ஸாக இருக்கிறவங்க யார்? ஆச்சாரியார், குருநாதர் அப்படின்னு இருக்கவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வச்சுங்களேன் 1 கோடி பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்க நல்லாவே. அப்போ இவ்வளோ பேர் இருந்தாலும், வைத்தியர்களில் இவ்வளோ பேர் இருந்தாலும் கூட, பிஷக்கு தமம் துவா ஸ்ருணோமி, உன்னையே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல பெஸ்ட் டாக்டரா உங்களை தான், நீங்க தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்றத கேட்டிருக்கின்றேன். ஸ்ருணோமி கேட்கின்றேன். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்ருதி சொல்லுது பெஸ்ட் டாக்டர் யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான், பரமாத்மா தான். ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது மூலமா மொத்த ரோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மருந்து, ஆத்ம ஞானம்ன்ற ஒரே மருந்து, சர்வ ரோக நிவாரணி, எல்லா ரோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சம்சார ரோகத்தை நீக்கிறார். அதனால அந்த பெஸ்ட் டாக்டர் இந்த உலகத்திலேயே அவர் தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்லுது. அதுக்கப்புறம் 580வது நாமம் சந்நியாச கிருத். அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்நியாச கிருத்துல சந்நியாசம் ஆசிரமத்தை செய்தவர். சந்நியாச ஆசிரமத்தை செய்தவர் என்ன அர்த்தம்? மோக்ஷார்த்தம். ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். நிறைய பேருக்கு இந்த மோட்சத்தை பத்தி ஐடியாவே இல்லை. மோட்சத்தை பத்தி தெரிஞ்சாதான் ஏன் சந்நியாசம்னே தெரியும். மோட்சத்தை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் சரியா தெரியவே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டா இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் தேவையா அப்படின்னா தேவை. ஆப்ஜெக்டா ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஆராதனை பண்றேன். ஒரு ஆராதனை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்நியமா பாகியமா பகவானை வச்சிருக்கேன் அப்படின்னா அங்க சந்நியாசம் தேவையில்லை. மித்தியாத்துவ நிச்சயம் தேவையான்னு கேட்டீங்கன்னா இது மித்தியா இது பொய்ன்னு சொல்றதுக்கும் அவசியம். எப்ப அத்வைத ஞானத்துல அத்வைத ஸ்திதியை அடைகிறோமோ அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்நியாசம் தேவைப்படும். ஏன் அப்படின்னா இந்த நான் அப்படின்றது வெறும் பியூர் கான்சியஸ்னஸ். இந்த தேகம் எல்லாம் என்ன சொல்லியிருக்கோம்? திரிகுணாத்மிகா மாயினால தெரியறது, இதுக்கு மேல கிரியேட் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்துக்கள் அதுவும் அதே தான், பூத்த இந்திரியாத்மகம். பார்த்துட்டோம்ல, எல்லா பூத்தங்களும் பஞ்சபூத்தங்களாகவும் பகவான் இந்த மாயா தான் இருக்கு. அதே மாதிரி இந்திரியங்களாகவும் தேகங்களாகவும் எல்லாம் அந்த மாயா தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யத்தை நெகேட் பண்ணாதான் திரஷ்டால நிற்கும். அப்ப யோக இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல நிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற திருஷ்யங்கள் எல்லாத்தையும் இது பொய் இது பொய் இது மித்தியா இது பொய்ன்னு நேர்த்தி பண்ணுது. இதே வந்து பார்த்தீங்கன்னா சத்தியத்துவம் கொடுத்து ராமரையோ கிருஷ்ணரையோ உபாசிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொய் பொய்ன்னு சொல்லணுமா? சொல்ல வேணாம். நல்லா ஒன்றுத்துல ஃபோக்கஸ் பண்ணா மட்டும் போதும். கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துக்கிட்டு நல்ல ஒரு ஆராதனை பண்ணிக்கிட்டு துவைத்த பக்தியை பண்ணிக்கிட்டே கடைசி வரைக்கும் இருக்கலாம். எப்போ நீங்க அத்வைதம் அத்வைத ஸ்திதி பிராமி ஸ்திதி அப்படின்னு சொல்றீங்களோ, நிர்வாணம் சொல்றீங்களோ, அந்த அத்வைதத்துக்கு வரும்போது எது அத்வைதம்? இந்த தேகாதிகள்ல வந்து அத்வைதம் இல்லை. நாமரூபங்கள் அத்வைதமா இருக்க முடியாது, பேதம் தான், விசித்திரம் வந்துடும். எப்ப வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கான்சியஸ்னஸ், பார்ப்பவன் மட்டும்தான் பிரம்மம், அவன் தான் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், பார்க்கிறவன் பார்க்கப்படும் வஸ்து மொத்தமும் மாயா மித்தியா. அப்போ நான்ல நிக்கணும் அப்படின்னா நானுக்கு அந்நியமா இருக்கிற திருஷ்யங்களை என்ன பண்ணி ஆகணும்? தியாகம் பண்ணணும். அப்ப நானுக்கு அந்நியமா இருக்கிற திருஷ்யங்களை தியாகம் பண்றதுக்கு பேர் தான் சந்நியாசம். சந்நியாசம்ன்றதுக்கு வேற எதுவும் இல்லை. நேத்தி பண்ற போது இது இல்லை இது இல்லை இது இல்லை நேர்த்தி பண்றமே, இதுதான் தியாகம், இதுதான் சந்நியாசம். அதுக்காக ஒரு ஆசிரமத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. நீ கிரகஸ்தாசிரமத்துல இருந்து பொண்டாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீ இல்லை, நீ ஆத்மா இல்லை, பிள்ளைங்களை வந்து நீ ஆத்மா இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரையா வீட்டுக்குள்ளார இருந்துக்கிட்டே பண்ணினீங்கன்னா முடியுமா? யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ளார இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்கவுங்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய அந்த ரோல் வேற ரோல் இருக்கு. அப்ப கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற ரோல்ல நேத்தி பண்ண முடியாது. வானப்பிரஸ்தத்திலேயே நேத்தி பண்ண முடியுமானா வானப்பிரஸ்தத்தில் நேத்தி பண்ண முடியாது. வானப்பிரஸ்தத்திலேயும் ஒய்ஃபோட பக்கத்துல இருப்பீங்க. அப்பவும் உபாசனா தான் அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. உபாசனை பண்ணலாம். நல்ல ஒய்ஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் வீட்டு மாமாவுக்கு நல்ல மாமி என்ன பண்றாங்க அப்படின்னா பஞ்சாயத்தன பூஜை மாமா பண்றாரு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மாமி. அப்போ மாமி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. சுவாமி இவர் மாமா வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுவார். அப்போ வானப்பிரஸ்தாசிரமத்தில் உபாசனை தான் உடைய அத்வைத்தம் இல்லை. அப்போ உபாசனைக்கு கூட மற்றதை விட்டுட்டு நீங்க ஏகாந்தத்துக்கு வாங்க, உலகத்துக்கு உள்ளார போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் சந்நியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசம் துவைத்தத்துக்கு சந்நியாசம் தேவையில்லை.
அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரண மாத்திரமா நிற்கிறதுக்கு ஒய்ஃபும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தடை. நம்ம அவங்க யோசிக்கணும். ஒய்ஃப் மட்டும் இல்லை, நான் யாத்திரை பண்ணும்போது பார்த்துருக்கேன், எங்கெல்லாம் 2 பேர் நம்ம போகிறோமோ அங்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். ஏன்னா இன்னொருத்தருக்காக நம்ம அவங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ ஸ்புரணத்தில் நிற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணணும்? ஏகாக்கி, தனிச்சவனாக இருக்கணும். யதச்சித்தாத்மா, தனிச்சவனாக இருக்கணும். இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணதானா இருக்கணும். ஆனால் கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நிறைய காரியங்களை விட்டு கொடுத்து நம்ம தெருவில் நிற்க வேண்டியதுதான். அப்போ வானப்பிரஸ்தத்தில் கூட மனைவி இருக்கலாம். ஆனால் சந்நியாசாசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியையும் விட்டுட்டு வெறும் மனே அகம் அகம் என்ற ஸ்புரணத்துக்காக வர்றது. இதுக்கு பேர் தான் வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேர். நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்காக எடுத்துக்கிற சந்நியாசம். ஆச்சாரியார் சொல்றாரு, இது மோக்ஷார்த்தம், மோக்ஷத்துக்காக சதுர்த்தம் ஆசிரமம், 4வதா இருக்கக்கூடிய ஆசிரமத்தை கிருத்தவான் செய்த காரணத்தால் இது சந்நியாச கிருத்து. அதனால பகவானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசாசிரமத்தை செய்தவர், சந்நியாச கிருத் அப்படின்னு பேர் வந்துச்சு. அப்புறம் 581வது நாமம். சன்னியாசம் என்ன போதுமா சாமி? ஊரில் இருக்கவங்க நிறைய பேர் சன்னியாசம் வந்து ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், தெருவாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், ஏகப்பட்ட பெரிய பெரிய கர்மத்தில் ஈடுபடுறான். ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணவே முடிய மாட்டேங்குது. பெரிய பெரிய ஆசிரமங்கள், கோயில், ஸ்கூலு, காலேஜு, ஏகப்பட்ட பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நம்ம அம்மா ஆசிரமம் எடுத்துங்களேன், அமிர்தானந்தமய ஆசிரமத்தை. நம்ம கிளாஸுக்கு ஒரு சுவாமிலாம் வருவார். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி வந்து சொல்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் அவர் ஒரு போஸ்டிங், இப்போ இல்லை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் போஸ்டிங்கில் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு எட்டிமடையாக ஏதோ ஒன்று கோயம்புத்தூரில் இருக்கிற பெரிய இது அம்மாவோட யூனிவர்சிட்டி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர் இருப்பாங்க. 1000 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் மட்டுமே 1000 பேர் இருப்பாங்க. இவர் கிச்சன் இன்சார்ஜ்னா 3 வேலைக்கு கிச்சன் எவ்வளோ பெருசு தெரியுங்களா? ஆசிரமத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 10,000 20,000 பேர் சாப்பிட்ற இதுலலாம் டன் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. எல்லாம் பர்ச்சேசிங்லாம் நடக்கும். இப்போ பர்ச்சேசிங் பண்ணும்போது இங்கே என்ன ரேட்டு, அங்கே என்ன ரேட்டு, எல்லாத்தையும் விசாரிக்கணும். தக்காளி என்ன ரேட்லேருந்து ஆரம்பித்து ஒருத்தண்ட தக்காளி வாங்கணும், இன்னொருத்தண்ட உருளைக்கிழங்கு வாங்கணும், இன்னொருத்தண்ட பருப்பு வாங்கணும், இன்னொருத்தண்ட அரிசி வாங்கணும். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேமெண்ட் போயிட்டு இருக்கணும். அதை வாட்ச் பண்ணணும். இப்போ பிரம்மத்தை எங்கேயாவது சிந்தனை பண்ண முடியுமா? டான் தர்ஷ்டா நிற்க முடியுமா? எங்கேயாவது ஸ்கூல் நடத்துகிறவங்களோ இல்லை ஆசிரமம் நடத்துகிறவங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில் கட்டி நல்ல விசாரம் இது விவகாரங்களில் ஹோமங்களில் பண்ணிகிட்டு இருக்கவங்களோ பண்ண முடியுமானா? பண்ண முடியாது. அப்போ தான்ல நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கீழே இறங்கக்கூடாது. கீழே வந்து சொசைட்டி அப்படின்னு எந்த கர்மத்தை இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கதி ஸ்திதி ஏக்கத்திரன உபபத்தியதே யுகபத்தின உபபத்தியதே. வரப்போகுது ஆச்சாரியர் சொல்ல போகிறாரு பகவத்கீதையில். நடக்கிறவன் நிற்க முடியாது, நிற்கிறவன் நடக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்ம ஞானம் ஒருத்தனுக்கு வந்துச்சுனாவே என்ன அப்படின்னா என்ன பண்ணணும்னா சர்வகர்ம சந்நியாச ஏவ அதிகார. ஆத்மாவை அறிந்தவனுக்கு என்ன பண்ணணும்? நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்காக எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு திரும்ப சுவாத்தியாயத்தையே பண்ணிட்டு இருக்கணும். சிரவணம் திரும்ப மனநமே பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் சிரவண மனனம் முடிஞ்சுன்னா ஏகாத்தமா ஒதுங்கி என்ன பண்ணணும்? சமத்தை அபியாசம் பண்ண வேண்டும். சுவாமி என்னவா இருக்கார் அப்படின்னா சமரூபமா இருக்கார். சமம்னா என்ன அர்த்தம்? மனதோட அடக்கம், மன அடக்கம். இங்க நான் வந்து அனைத்தையும் அடக்குபவர்னு போட்டிருக்கேன். மேல வந்து பாத்தீங்கன்னா சமம்னா மனோநிகிரகம், மனோநிகிரக ரூபமா சுவாமி இருக்கார். மனசை நிகிரகம் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வெறும் ஸ்புரண மாத்திரமா சுவாமி இருப்பார். மனம்தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணுது எல்லாத்தையும். மனமேவ மனுஷியானாம் பந்த மோக்ஷயோகோ காரணம் பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். அமிர்தபிந்து சொல்லுது. மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா பந்தம் மோட்சம் ரெண்டுத்துக்குமே காரணம். ஏன் அப்படின்னா இதுதான் ப்ரொஜெக்டர். அப்ப இந்த ப்ரொஜெக்டரா இருக்கிற மனசு எல்லா துவைத்தங்களையும் வந்து பாத்தீங்கன்னா காட்டுது. மாண்டிக்க காரிக்காக்காரர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மனசுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிறது அப்படின்ற. மனசை வந்து பாத்தீங்கன்னா எப்ப நீங்க அமனிபாவத்துக்கு கொண்டு வரீங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நின்று போயிடும். உங்களுக்கு எல்லாம் நின்று போயிடும். அப்ப மனசை வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் மனசை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றாங்களோ 100% மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் யத்கிஞ்சித் சச்சராச்சரம்
மனசோ ஹியமனீபாவே துவைத்தம் நைவோபலப்யதே. மாண்டுக்கிய காரிக்கால 31 3:31 பக்கத்துல போட்டுங்க. அமிர்த பிந்து உபனிஷத்துல 3வது மந்திரம். அமிர்த பிந்துல 3, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கால 31. மனோதிருஷ்யமிதம் துவைத்தம், மனசோட ப்ரொஜெக்ஷன், மனதினால் பார்க்கப்படுறது, மனசோட விஷாலம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த துவைத்தமும். எத்கிஞ்சித்து சச்சராச்சரம், எதெல்லாம் கொஞ்சமும் வந்து சர அச்சரம்னு அசைகின்ற அசையாதவைகளை பார்க்குறோமோ எல்லாம் மனசோடது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? மனசோ ஹெமனி பாவே, மனசு வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல எந்த விற்த்திகளும் இல்லாம பொய் 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 பொய்ன்னு இந்த மனசுல ஒரு தாட்டு வரும்போதும் இது பொய் பொய் பொய்ன்னு, இது மித்தியா, இது மனசோட ரஜோகுணம், இது சத்வகுணம், இது தமோகுணம்னு எல்லா விற்த்திகளையும் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மனசு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லாத நிலை, மனமற்ற நிலைக்கு வந்துடும். விருத்தி சூன்யமா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மனம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மரூபமா ஆகிவிடுகிறது. சித்த விற்த்திகள் இல்லாத மனம் பிரம்மரூபமா ஆகிவிடுகிறது. அப்ப யார் பிரம்மம்? சுவாமி. அப்ப எந்த இடத்துல மனசு இருக்கோ அங்க நீங்க வேற, சுவாமி வேற ஆயிடுறீங்க. எந்த இடத்துல மனோவிற்த்திகள் எல்லாம் இல்லாமல் போகிறதோ அந்த இடத்துல நீங்க தான் சுவாமியா இருக்கீங்க. அப்ப சமகா அப்படின்றது சுவாமி, சமம் பண்ணுனீங்கன்னாவே அங்க சுவாமி மட்டும்தான் இருப்பார். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு பேரு சமகா அப்படின்னு பேரு. பாஷிகார் சொல்ற சந்நியாசினாம் பிராதான்யேன ஞான சாதனம் சமம் ஆச்சஷ்ட இது சமஹா. ஸ்கூல் நடத்தின சமத்தை ஃபாலோ பண்ண முடியுமா? ஏகாகிர சித்தத்தை ஸ்கூல் நடத்தினா பண்ண முடியுமா? எல்லா இடத்துலயும் சாமியார்கள் தான் என்ன பண்றாங்க? எல்லா ஸ்கூல் நடத்துறதெல்லாம் சாமியார்கள் தான். இஷ்யூஸ் இருக்குமா இருக்காது? 4 பேர் வேலை பார்த்தாவே வந்து தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 2 வேலைக்காரங்களை வைங்க பார்க்கலாம் உங்க வீட்டில், ஒரே டென்ஷன் தான். நான் கீழே பார்த்துட்டு இருக்கேன். ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மெய்டு வருவாங்க. ஐயோ ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். 2 வேலைக்காரங்களை வச்சாவே முடியாது அப்படின்னா ஒரு ஸ்கூல் கட்டினீங்கன்னா எத்தனை இஷ்யூஸ் வரும்? ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிங்கன்னா எத்தனை இஷ்யூஸ் வரும்? ஒரு கோயில் கட்டி பாருங்க பார்க்கலாம். ஒரு அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம், எவ்வளோ இஷ்யூஸ் வரும். நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. நல்லா போயிட்டு இருக்க ரமணாசிரமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். யோகி ஆசிரமம், விசிறி சுவாமி ஆசிரமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனைக்கட்டி ஆசிரமம், தயானந்த சுவாமி ஆசிரமத்துக்கு போய் பாருங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஐயோ நல்லா இருக்கே ஆசிரமம், கார்டன் நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. ஆமாம், க்ளீனாக வச்சுருக்காங்கல்ல. அப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பராக வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கணும் டெய்லி காலையில். 2 பேர் வேலையை விட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாள் வரல அப்படின்னு டென்ஷன் அதிகமாகிடும். 2 சமையல் நல்லா இருக்கே, சமையல்காரனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தன் இல்லைனா இன்னொருத்தன் இல்லைனா இன்னொருத்தன் அப்படின்னு கரெக்டாக போகணும். இல்லைன்னா காலையில் டிஃபன் வரலன்னா காலி ஆகிடும். டாய்லெட் க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வச்சுருக்கணும். அதில் 2 பேர் லீவ் போட்டானா வம்பா போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம்? கன்சியூமராக போய் ஆசிரமத்துக்குள்ளார போய் ரொம்ப நல்லா இருக்கே நான் ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு வந்துடுவோம். அதை மெயின்டைன் பண்ணுற சன்னியாசி படுற பாடு இருக்கு பாருங்க. சுத்தானந்தான்னு ஒரு ரிஷிகேஷில் தயானந்த ஆசிரமத்தில் சுத்தானந்தான்னு ஒரு சுவாமி, அவர் தான் இன்சார்ஜாக இருந்தார். நான் அவரை கூப்பிட்றதுக்காக என்ன பண்ணுவேன், என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி பிக்ஷைக்கு வாங்க சுவாமி அப்படின்னு கூப்பிடுவோம். போய் கூப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தலையாக அடிச்சுப்பார், இப்படியே அடிப்பார். டம் டம் டம். பாரு நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் பாரு. வரவங்க போகிறவங்களுக்குலாம் சாவி எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். என்ன வேலை அப்படின்னா லாட்ஜில் இருக்கிற மேனேஜர் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா ஆசிரமத்திலையும் சன்னியாசிகள், அந்த நிர்வாகம் பண்ணுற சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்க, வர பக்தர்களுக்கு ரூம் சாவி எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ரூம் க்ளீன் பண்ணப்பட்டிருக்கு, இந்த ரூம் க்ளீன் பண்ணலை, டாய்லெட் க்ளீன் இல்லை, இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் க்ளீன் பண்ணலை, பிளாங்கெட் க்ளீன் பண்ணல, இதில் வந்து கீழெல்லாம் இன்னும் மெயின்டெனன்ஸ் இருக்குது, அப்புறம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபுல்லாக சுவாமி சொல்லுவார், சுத்தானந்த சுவாமி சொல்லுவார், பாரு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாரு, என்ன போய் ஒரு சன்னியாசி அப்படின்னு பிக்ஷை கூப்பிடுறேன். ரோட்டில் எவனா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் இருப்பான் பாரு, அவனை போய் கூப்பிட்டு போய் பிக்ஷை கொடு அப்படின்னு. உண்மை, சத்தியம் இது. ஒரு நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாசிகள் வாழ்க்கை எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிரமம் ரன் பண்ணுறது, ஸ்கூல் ரன் பண்ணுறது, அதுக்கப்புறம் மெயின்டைன், ஏகப்பட்ட கன்ஃபியூஸ். எதுக்காக ஜீவனத்துக்கு வந்தோமோ அது போச்சு. ஆச்சாரியார் சொல்றாரு, சந்நியாசினாம் பிராதான்யேன ஞான சாதனம். ஞானமே வரல, அப்புறம் இங்கே ஞான சாதனத்துக்கு போகிறது. வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்காக. மோட்சத்துக்கு வந்தானா ஒழுங்காக இருந்துக்கிட்டு சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டு
ஓங்காரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு பேசாமல் இருக்கணும். ஓங்கார ஜபம் பண்ணிட்டு இருந்தாவே எல்லாம் ஷட் டவுன் ஆகும். ஓங்காரத்தை பண்ணுறது இல்லை. இவனுக்கு ஓங்காரத்தை கொடுத்தா ஷட் டவுன் ஆயிரும்னே குருமார்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? சன்னியாசிகளுக்குலாம் இஷ்ட தேவதா மந்திரம் கொடுக்குறான். அடப்பாவி மனுஷனுங்களா, எங்கேயா இருக்குது இஷ்ட தேவதா மந்திரம்? சன்னியாசத்துக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு, பிரணவம். பிரணவத்தை பண்ணுனா இவனால் என்ன பண்ண முடியாது? காரியம் பண்ண முடியாது. அப்போ அதை நல்லா உத்தேசம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரணவத்தை கொடுத்தா இவனால் காரியம் பண்ண முடியாது, இவனால் நமக்கு பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, பிரணவ ஜபத்தை கொடுக்காம சும்மா கொடுப்பாங்க. இதை பண்ணாதீங்க, ஓம் நம சிவாய பண்ணிக்கங்க, ஓம் நம நாராயண பண்ணிக்க, இல்லை இஷ்ட தேவதா ஏதாவது பண்ணிக்க, முக்கியமாக வந்து ஏதாவது சக்தி மந்திரங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு பண்ணி விட்ருவாங்க. ஷட் டவுனே ஆகாது, உபசமம் நடக்கவே நடக்காது. இந்த ஓங்காரம் தான் உபசமம் பண்ணுறது, அது நடக்காது. அப்போ சந்நியாச ஆசிரமம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரிய சொல்கிறார், சன்னியாசிகளுக்கு பிராதானியேன ரொம்ப முக்கியமாக பிரதானமாக ஞான சாதனம் இருக்கிறதுல பெஸ்ட் ஞான சாதனம் எது அப்படின்னா சமம் ஆச்சஷ்ட இதி சமஹா. சமம் தான் சொல்லப்பட்டிருக்கு. சமம்னு என்ன அர்த்தம்? மனோ நிகிரஹா. மனோ நிகிரகம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மனோ நிகிரகம் பண்ண முடியாது. அப்ப சந்நியாசம் என்ன பண்ணுதுன்னா சர்வ கர்மத்திலிருந்தும் ரெஸ்ட் எடுத்துக்கிறது. ஐயா என்னை எங்கேயும் கூப்பிடாதீங்க, நல்லது கெட்டது, ஸ்கூல் நடத்துறது, ஹாஸ்பிட்டல் நடத்துறது, கும்பாபிஷேகம் பண்றது, ஒன்றுக்கும் கூப்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா மனசை வந்து சமப்படுத்துறதுக்கு மற்றது எந்த கர்மமா இருந்தாலும் அது டிஸ்டர்ப் பண்ணும், மனசஞ்சலத்தை உண்டு பண்ணும். மனச்சஞ்சலத்தை உண்டு பண்ணக்கூடாதுன்றதுக்காக சந்நியாசத்தை எடுத்துக்கிறது. அப்போ பிரதான சாதனை சமம்னு சொல்லப்படுது. அந்த சமமா சுவாமி தான் இருக்கார். அது மட்டும் இல்ல, யதீனாம் பிரசமோ தர்மோ நியமோ வனவாசீனாம் தானமேவ கிரகஸ்தானாம் சுஸ்ரூஷா பிரம்மச்சாரினாம் இது ஸ்மிருதேஹே. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதீனாம்னா யதிகளுக்கு, சன்னியாசிகளுக்கு, மோட்சத்துல முயற்சி பண்றவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மோ பிரசமோ தர்மக பிரகிருஷ்ட ரூபேன சமஹ, நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா மனதை அடக்குதல் தான் தர்மம். மனசு அடக்கம்தான் சன்னியாசிகளோட தர்மம். நியமோ வனவாசினாம், வனத்துல யார் வாசம் பண்ணுவா? வானப்பிரஸ்தர்கள். வானப்பிரஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியமத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனம் கொடுத்துருக்கு. நியமம்னா யமம் நியமம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த நியமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். எதை செய்யணும் அப்படின்ற கூடவே வந்து யமத்தையும் எடுத்துங்க. யம நியமங்களை வந்து பாத்தீங்கன்னா முழுசா ஃபாலோ பண்றது வனவாசினாம். கூட வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்களுக்கு என்னது? தானமேவ கிரகஸ்தானா, தானம் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்களுக்கு பிரதான சாதனையா சொல்லப்பட்டிருக்கு. சுசுரூஷாம் பிரம்மச்சாரினா, பிரம்மச்சாரிகளுக்கு குரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் முக்கியமான சாதனை என்று இதி ஸ்மிருதேகே, ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு. யாராவது கேட்பாங்க என்ன சாதனம் அப்படின்னு, இந்த ஸ்லோகத்தை தனியா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இது அப்புறம் தத்து கரோதி ததாச்சஷ்டே இதி நிச்சி பச்சாத்யச்சி கிருதே ரூபம் சம இதி. ஷமு அப்படின்னு ஒரு தாத்து, அதுல இருந்து உபசமம்னு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஷமு உபசமேன்ற தாத்து வந்து எப்படி ஆச்சு அப்படின்னு வியாக்கரண சாஸ்திரப்படி சொல்றார். தத்கரோதி ததாச்சஷ்டேன்னு சூத்திரப்படி, சுராதிகன சூத்திரத்தைப்படி அது கூட நிச்சுன்னு ஒரு பிரத்தியம் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அதை பச்சாதி அப்படின்னு ரூபமா வச்சுக்கிட்டு அச்சு பிரத்தியத்தை சேர்த்தோம் அப்படின்னா ஷம அப்படின்ற ரூபம் செய்யப்படும். கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு. சர்வபூதானாம் சமயேத்தா இதி வா சமஹ. எல்லா ஜீவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? பிரளய காலத்துல சுவாமி என்ன பண்றார்? ருத்ரனா இருந்துகிட்டு சுவாமி தான் எல்லாத்தையும் சமனம் பண்றார், இல்லாம பண்றார், எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி விட்டுறார். அதனால வந்து சர்வபூதானாம் சமயிதா, சுவாமி தான் எல்லாத்தையும் சுவாகா பண்றவரா இருக்கார், லயம் பண்றவரா இருக்கார். அதனால சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமஹா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இதுக்கப்புறம் 582வது நாமம் சாந்தக. யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா சமத்தை நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறானோ அவனுக்கு மெதுவா என்ன ஆகும்னா இந்திரியங்கள் கட்டுப்பட ஆரம்பிக்கும். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸும் இந்த மனசும் ஒன்றோட ஒன்று அந்யோன்ய ஆசிரியம். மனசை அடக்குனா இந்திரியங்கள் அடங்கும், இந்திரியங்களை அடக்குனா மனசு அடங்கும். கீதால வந்து பாத்தீங்கன்னா 3:41 இருக்கு. அது இல்லை, தஸ்மாத் நீ வந்து பாத்தீங்கன்னா
இந்திரியா தஸ்மாத் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரதகிக்கேனம் ஞான விஜான நாசனம். அர்ஜுனா, நீ முதல்ல என்ன பண்ணு அப்படின்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணு. 2 மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. மனசு அடக்குனா இந்திரியம் அடங்கும், இந்திரியத்தை அடக்குனா மனசு அடங்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தம அதிகாரி மத்தியம் அதிகாரின்னு 2ஆ பிரிச்சுங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம் அதிகாரியா இருக்கிறானோ, இல்லை அதம அதிகாரி மத்தியம் அதிகாரி, யார் அதம அதிகாரியா இருக்கிறானோ அவனுக்கு முதல்ல சென்ஸ் ஆர்கன்ஸ் அடக்குனாதான் மனசை அடக்க முடியும். அப்போ முதல் ஸ்டெப் வந்து அதம அதிகாரியா இருக்கிறவன் சென்ஸ் ஆர்கன்ஸ் அடக்கக்கூடிய தமத்தை அபியாசம் பண்ணணும். தமம் இத மனசு இந்த இந்திரியங்கள் அடங்க 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 மெதுவா 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 மனசு வசப்பட்டு சமக வந்து சித்தி ஆயிடும். இதே வந்து கொஞ்சம் மத்தியம் அதிகாரியா இருக்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா டைரக்டா உபாசனைக்கே போயிடும். உபாசனை என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமத்தை பண்றது. ஏக்க பிரத்திய அபியாசம் இருக்குல்ல, தொடர்ந்து உபாசிக்கிறது, ஏக்க விஷயத்தையே அபியாசம் பண்ண 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 மனசு அடங்க அடங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் தன்னால் அடங்கி போயிடும். இது மத்தியம் அதிகாரிக்கு. உத்தம அதிகாரிக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ்லையோ ஃபோக்கஸ் பண்ண 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 இந்திரியங்களும் அடங்கிவிடும், மனதும் அடங்கிவிடும். இது உத்தம அதிகாரி. அப்போ உத்தம அதிகாரி பார்ப்பவன்லேயே தொடர்ந்து அகமகமகம்லே நிற்க ஆரம்பிச்சான் அப்படின்னா மன அடக்கத்துக்கும் இந்திரிய அடக்கத்துக்கும் அவன் ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்போ அதிகாரி பேதத்தை வச்சு இப்படி சொல்லப்படுது. அப்போ இங்கே சந்நியாசம் பண்ணிட்டு ஒருத்தன் சமத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும் சுவாமினா தன்னால சாந்தன் ஆயிடுவான். சாந்தன் என்ன அர்த்தம்? விஷய சுகங்கள்ல இருக்கக்கூடிய இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய லாலச், அதுல இருக்கக்கூடிய சஞ்சலம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போய்விடும், இந்திரிய நிக்கிரகம் உண்டாகிவிடும். சாந்தகன்றதுக்கு அர்த்தம் என்னது? சாந்தோ தாந்தகன்னு பேர். சாந்தகன் என்ன அர்த்தம்? தாந்தகன்னு பேர். என்னது ஆச்சரிய சொல்றாரு? விஷய சுகேஷு அசங்கதையா சாந்தக. விஷய சுகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் அலைஞ்சிக்கிட்டு ஓடாம எது இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்லன்னு மனசு அடங்கி இருக்கிறது. எந்த இம்பல்ஸும் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியா வெளியில வராம, சென்ஸ் ஆர்கன்ஸ் தானே பாப்பி, ஞான விஞ்ஞான நாசனம். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய விஷய சுக ஆசை தான் என்ன பண்ணுது? நம்ம ஞானம் விஞ்ஞானம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சிட்டு போயிடுது. அப்ப யாரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷய சுகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சுகங்கள்ல இருந்து பற்றுதல் இல்லாம அசங்கதையா எவன் பற்றுதல் இல்லாம இருக்கானோ அவனுக்கு என்ன ஆகும்? இந்திரியங்கள் எல்லாம் சாந்தமாயிடும். சாந்தமாச்சுன்னா இந்திரியங்கள் சாந்தமாச்சுன்னா ஃபீடிங் நடக்கலைன்னா மனசும் சாந்தி ஆயிடும். அப்போ சாந்தகன்றதும் முந்தின நாமமா இருக்கிற சமகன்றதும் ஒன்னை ஒன்று சார்ந்தது. அதுக்கப்புறம் நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் இது சுருத்தேகே. இந்திரியங்களும் சாந்தி ஆயிடுச்சு, மனசும் சாந்தி ஆயிடுச்சு. அப்ப மிச்சம் என்ன இருக்கும் சுவாமி? அப்படின்னா அந்த இடத்துல வெறும் பிரம்ம தத்துவம் மட்டும் நிஷ்கலம், அவயவங்கள் இல்லாமல், அதே நேரத்தில் நிஷ்கிரியம், எந்த ஒரு கிரியையும் இல்லாமல், சாந்தம் சிவம், அந்த இடத்துல சாந்தமா மங்களமா ஆத்மா மட்டும் மிச்சம் இருக்கும். அப்ப சாந்தகன்றதுக்கு அர்த்தம் முன்னாடி மாதிரியே தான். மனம் அடங்குனா சுவாமி மட்டும்தான் இருப்பார். அதே மாதிரி இந்திரியம் அடங்கினாலும் அந்த இடத்துல யார் இருப்பானா சுவாமி மட்டும்தான் இருப்பார். அப்ப சாந்தகன்றது வந்து பகவானுக்கு பேரே சாந்தகன் பேர் வச்சாச்சு. அப்புறம் 583வது நாமம் நிஷ்டா. அடங்குனா போதுமா சாமி? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிம்ஸ் கிடைக்கும், ஆனா நிஷ்டையை ஆக்கிக்கணும். ரமண பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து 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 22 வருஷம் உட்கார்ந்தாருன்னா என்ன அர்த்தம்? குகையில இருந்தார் அப்படின்னா நிஷ்டை அதிகமாக்கி அதிகமாக்கி அதுவா ஆகிறது, பிராமி ஸ்திதியை அடையிறது. பிரம்ம சம்ஸ்தம் அமிர்தத்துவமேதி அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. பிரம்மத்திலேயே பிரம்ம சம்ஸ்தம், பிரம்மத்திலேயே நிலை பெற்றவன் நின்றவன். பிரம்மம் எது? எது பிரம்மம்? அக்ஷரம் பிரம்ம பரமம் அத்தியாத்மம் உச்சியதே இருக்கா? கீதால பார்த்துருக்கோம் 8:3. அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவம் அத்தியாத்மம் உச்சியதே. இந்த பரபிரம்மத்தோட சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் ஆத்மாவா இருக்கிறது. சரி, ஆத்மாவா இருக்கிறதுனா சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னா க்ஷேத்திரஜம் சாப்பி மாமிருத்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. எல்லா சரீரங்களிலும் திரஷ்டாவா இருக்கிறது சுவாமி தான். திரஷ்டாவோட சொரூபம் என்ன சாமி அப்படின்னா யோக சூத்திரத்தை சொல்றது திரஷ்டா திருஷி மாத்திரா.
திரஷ்டான்றவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சைத்தன்ய மாத்திரம். அப்ப வெறும் சைத்தன்ய மாத்திரமா இருக்கிறது தான் பிரம்மம். அந்த பிரம்மத்திலேயே எவனுக்கு ஸ்திதி உண்டாகுதோ, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு வெறும் சைத்தன்யத்திலேயே எவன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறானோ அவனுக்கு அந்த ஸ்திதிக்கு பேரு பிராமி ஸ்திதின்னு பேரு. அந்த தொடர்ந்து அதுலேயே நிக்கிறதுக்கு பேரு நிதராம் திஷ்டத்தை, தொடர்ந்து நிக்கிறது எதுவோ அதுக்கு பேரு நிஷ்டை அப்படின்னு பேரு. இங்க நிஷ்டைன்ற சப்தத்துக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, பிரளயே, பிரளய காலத்துல நிதராம் தத்ரைவ திஷ்டந்தி, தொடர்ந்து 864 கோடி வருஷங்கள் தூக்கம், பிரம்மாவோட தூக்கம். 864 கோடி வருஷங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மா கிரியேஷன்ல இருப்பார். 864 கோடி வருஷங்கள் நம்ம தூங்கி போற மாதிரி பிரம்மாவும் தூங்கி போவார். அப்ப தூங்கி போகும்போது அந்த 864 கோடி வருஷங்களும் ஜீவராசிகள்லாம் தெரியுமா தெரியாது, அபரிதிருஷ்டமா ஆயிடும். யார்கிட்ட போய் அந்த எல்லாம் போய் லயமாகுது அப்படின்னா சுவாமியின் இடத்திலேயே போய் நிலை பெறுகின்றன. அப்ப சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லயஸ்தானமா இருக்கார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தத்ரைவ திஷ்டந்தி, நிதராம் தத்ரைவ திஷ்டந்தி. யாராவது நிஷ்டா நிஷ்டான்னு கேட்டீங்கன்னா இந்த நிஷ்டைக்கு அர்த்தமே நிதராம் திஷ்டதி, இதான் நிஷ்டா. நிதராம் திஷ்டதி, இது நிஷ்டா, தொடர்ந்து நிற்றல்னு அர்த்தம். எதுல தொடர்ந்து நிக்கிறது? பிரம்மத்துல தொடர்ந்து நின்னா பிரம்ம நிஷ்டைன்னு பேர், ஆத்மால தொடர்ந்து நின்னா ஆத்ம நிஷ்டைன்னு பேர், சரீரத்துல நின்னா சரீர நிஷ்டைன்னு பேர், தேக நிஷ்டா. இப்ப நம்மளாம் எங்க இருக்கோம்? தேக நிஷ்டர்களா இருக்கும். தேகத்தை விட்டு 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 பிரம்மத்துல போய் நின்னீங்கன்னா பிரம்ம நிஷ்டா. லய காலத்துல இந்த மொத்த சம்சாரமும் எங்க போய் நிக்குது? பிரம்மத்துல போய் நிக்குது. அதனால சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா திஷ்டந்தி பூதானி இதி நிஷ்டா. பிரளய காலத்துல எல்லா பூதங்களும் நிஷ்டையை அடைகின்றன, தொடர்ந்து சுவாமிகிட்ட போய் நிக்கிறது. அது மட்டும் இல்ல, 584வது நாமம் சாந்தி. சாந்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்டை அடையப்பட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா மோட்சம் என்ற சாந்தி கிடைக்கும். நிஷ்டையோட இன்னொரு பேர் தான் சாந்தி. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்திக்கு அர்த்தம் சொல்லும்போது சொல்றார் என்னன்னா, சமஸ்த அவித்யா நிவர்த்தி சாந்தி. சமஸ்த அவித்யா நிவர்த்தி நம்ம சொல்றோம்ல, நிஷ்டைக்கு இன்னொரு பேர் நம்ம யோகத்துல என்ன சொல்லிட்டு இருக்கோம்? என்ன பூமி அது? நிரோத பூமி. நிரோத பூமிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நிருத்த பூமிக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டை அப்படின்னு பேர். அந்த நிஷ்டை அடையும் போது உங்களுக்கு சித்தத்தோட கனெக்ஷன் இருக்குமா இருக்காதா? டிஸ்கனெக்ட் ஆயிடுமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷன் எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ததா திருஷ்டுக்கு சுரூபிய அவஸ்தானம். ததா திருஷ்டுக்கு சுரூபிய அவஸ்தானம்ன்றதுக்கு பேர் தான் கைவல்யம். ததா பார்ப்பவன் இடத்திலேயே நிலை பெறுதல். அப்போ அவனுக்கு அவித்யாவோட சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருதார்த்தம் பிரதி நஷ்டம். எவன் முக்தி அடைஞ்சானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தம்ன்றது ஒன்று இல்லாமலேயே போய் விடுகிறது, அவித்யா இல்லாமலேயே போய் விடுகிறது. அப்ப யாரெல்லாம் முக்தி அடைகிறானோ, தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிறானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவித்யா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? இல்லாமல் போய்விட்டது. அதோட இருக்கிற கனெக்ஷன் எல்லாம் இல்லாம போச்சு. அவித்யா நிவர்த்திக்கு, சமஸ்த அவித்யா நிவர்த்தி, சமஸ்தன்னு அர்த்தம் முழுஷா எல்லா அவித்யைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கி விடுகிறது. அந்த இடத்துக்கு பேர் தான் சாந்தின்னு பேர். எப்ப நீங்கும்? அது நிஷ்டையினால உண்டாகும். நிஷ்டைனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா 18th சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 49வது ஸ்லோகம் எடுத்து பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு. யா நிஷ்டாசா பராகாஷ்டா அப்படின்னு சொல்லுது. எது நிஷ்டையோ, எது நிஷ்டை ஆத்மாலேயே எது அவஸ்தான ரூபமா இருக்கோ, ஆத்மாலேயே நிக்கிறது எதுவோ அதுக்கு பேரு நிஷ்டைன்னு பேர். அந்த ஆத்மாலேயே நிக்கிறதுக்கு பேர் வந்து நிஷ்டைன்னு பேரு. அந்த நிஷ்டைக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டா ஆத்ம அனுபவ அவசானத்துவம், நிஷ்டா சப்த அபிலாபாத் அப்படின்னு ஆச்சாரியர் அங்க பாஷ்யம் பண்ற 18வது அத்தியாயத்துல. எது ஆத்ம அனுபவத்தை முடிவாக கொண்டதோ, எது ஆத்ம அனுபவத்தை முடிவாக கொண்டதோ அதுதான் நிஷ்டை என்ற சப்தத்தால் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகின்றது. அப்ப நிஷ்டைனா என்ன அர்த்தம்னாலும், நிஷ்டைனாலும் ஆத்ம அனுபூத்தினாலும் ஈஸ்வர பிரம்ம சாட்சா்காரம், ஆத்ம சாட்சா்காரம், என்லைட்மெண்ட், நிர்வாணம், மோட்சம் இதெல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். சொரூப அவஸ்தானம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங். அதனால தான் ஆச்சாரியர் சொல்றாரு சாந்திகின்றது எதனால கிடைக்கும் அப்படின்னா நிஷ்டையினால சாந்தின்ற மோட்சம் கிடைக்கும்.
அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சா பிரம்மைவ. அந்த சாந்தின்றது என்னன்னா பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆனா பிரம்மத்துக்கு அந்நியமே வேற இல்லை. அப்ப சாந்தின்ற மோட்சம் யாரோட சொரூபம்னு கேட்டீங்கன்னா சுவாமியோட பிரம்மத்தோட சொரூபம் சாந்தி. மோட்சம் என்றால் பிரம்மத்தோட சொரூபம் தான் மோட்சம். அந்த பிரம்மம் யாரு? நான் தான். அப்ப அந்த நான் அப்படின்றது தான் பிரம்மம். அந்த பிரம்மத்தோட சொரூபம் தான் சாந்தின்னு சொல்லக்கூடிய மோட்சம் சொல்லியாச்சு. அப்புறம் 585வது நாமம் பராயணம். பராயணம்னு என்ன அர்த்தம்? இந்த லோக்கத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளோட பரம அயனம், மேலான கதி, மேலான லட்சியம் எது அப்படின்னா அந்த பிரம்மத்தை அடையிறது தான். எது சாந்தின்னு எந்த பிரம்மத்தை நம்ம சொன்னோமோ அந்த சாந்தின்னு சொல்லக்கூடிய பிரம்மம் தான் மோட்சம். அதுதான் இந்த லோக்கத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் அடைய வேண்டிய கதி, மேலான லட்சியம், டெஸ்டினேஷன். அதுதான் பராயணம், மேலான கதி. ஆச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்றார் பரம் உத்கிருஷ்டம். பரம்ன்றதுக்கு அர்த்தம் பராயணத்தை வந்து பிரிங்க, பர அயனம். பரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்கிருஷ்டம், ரொம்ப மேலானது, சிறந்தது. அயனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அயனம்னா மார்க்கம்னு எடுக்கலாம். மார்க்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கம் அதுதான் லட்சியமும் கூட, ஸ்தானம்னு எடுங்க. அப்ப மேலான சிறந்த ஸ்தானம் எதுவோ எது? பிரம்ம பதம், பிரம்மம் தான். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா புனராவிருத்தி சங்கா ஆசங்கா, புனராவிருத்தி சங்கா ரஹிதம் இது. நம்ம அந்த பிரம்மத்தை அடைஞ்சா திரும்ப பிறப்புமா சாமி அப்படின்னு யாருக்காவது கேள்வி வந்துச்சுன்னா இல்லை, பிறவி இல்லை. நச்ச புனராவர்த்ததே, நச்ச புனராவர்த்ததே. திரும்ப அவன் வருவதில்லை, திரும்ப அவன் இந்த பிறவி சக்கரத்துக்கு வருவதில்லை. யாரு? பிரம்மத்தை அடைந்தவன் அப்படி சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது. அமிர்தத்துவமேதி பிரம்மசம்ஸ்தம் அமிர்தத்துவமேதி சாந்தோக்கியம் வந்து சாலிடா சொல்லுது. பிரம்மத்தை அடைந்தவன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பதில்லை. அவன் அமிர்தனா சாகாதவனா ஆயிடுறான். அவன் திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வரதே இல்லை அப்படின்னு. அப்போ அவன் திரும்ப வருவானா? பிரம்மத்தை அடைஞ்ச அவன் திரும்ப வருவானா அப்படின்னு கேள்வி ரகிதம், சங்கா ரகிதம்னா அது மாதிரி ஒரு சந்தேகமே இல்லாத ஸ்தானம் எதுவோ அந்த ஸ்தானம் தான் சுத்த பிரம்மத்தை அடையக்கூடிய அது. அந்த சுத்த பிரம்மமா சுவாமி இருக்கார். அந்த சுவாமி தான் பராயணம் அப்படின்னு பேர், பரம்பாவம். அதான் பராயணம். புல்லிங்க பக்ஷே பகுவிரிகி. இது பராயணம் அப்படின்றது நபும்சலிங்கமா நியூட்ரிஜெண்டர்ல இருக்கிறது. அதை புல்லிங்கமா சப்தம் மாத்தினீங்கன்னா பகுவிரிகி சமாசம் பண்ணணும். என்ன பண்ணணும்? பரம அயனம் எஸ்ய. எவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலான அயனமாக இருக்கிறதோ எது இருக்கிறதோ அது பராயணம் அப்படின்னு, பராயணக அப்படின்னு சப்தத்தை பண்ணணும். இது பகுவிரிகி சமாசத்தை பற்றி சொல்லியாச்சு. மொத்தம் 12 நாமங்கள் படிச்சிருவோம். 12 நாமங்கள். ஓம் திரிசாம்னே திரிசாமாம் நே நமஹ. அங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க. ஆமாம், அங்கே வந்து ஒரு மா வந்து சம்ஸ்கிருதத்தில் தப்பாக போட்டிருப்பார். திரிசாம்னே தான் இருக்கணும், ஒரு மகாரம் நான் எக்ஸ்ட்ரா இருக்கு. திரிசாம்னே நமஹ. ஓம் திரிசாம்னே நமஹ. ஓம் சாமகாய நமஹ. ஓம் சாம்னே நமஹ. ஓம் நிர்வாணாய நமஹ. ஓம் பேஷஜாய நமஹ. ஓம் பேஷஜே நமஹ. ஓம் சந்நியாசகிருதே நமஹ. ஓம் ஷமாய நமஹ. ஓம் சாந்தாய நமஹ. ஓம் நிஷ்டாயை நமஹ. ஓம் சாந்தியை நமஹ. ஓம் பராயணாய நமஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமஹ. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே. ஸ்ரீராம நாமவரானன ஓம் நம இதி. ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। ओम कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नारायण 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 भगवान्।